ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ சேனல். என்னோட பேர் தேன்மொழி. இது என்னோட நியூ சேனல், பிளாக் சேனல்னே சொல்லலாம். முதல் வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரும் சேனல் ஆரம்பிச்சு உச்சத்துல இருக்கும்போது நீங்க சேனல் ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லைங்களா? ரொம்ப நாள் எனக்கும் ஒரு ஆசை சேனல் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது இன்னைக்குதான் நிறைவேறிக்குதுன்னு சொல்லலாம். உங்களோட ஆதரவோட கண்டிப்பா தொடர்ந்து போகணும்னு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சிம்பிளான ரொட்டீன் ஒர்க் தாங்க போட்டிருக்கேன். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் பண்ண சின்ன சின்ன ஒர்க்கை தான் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் கண்டிப்பா இருக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு மாவு எதுவும் இல்லை. ஊர்ல இருந்து இப்பதான் வந்தது. எல்லாமே கழுவி காய வச்ச மாதிரி இருந்தது. வீட்டுல பார்த்தா இன்ஸ்டன்ட் புட்டு மாவு மட்டும் தான் இருந்துச்சு, வேற புட்டு மாவும் இல்ல. சோ அது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு புட்டு மாவு எடுத்து வச்சேன். கூடவே தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் துருவறதுக்கு. இந்த புட்டு மாவுல ஜஸ்ட் 5 minutes இருந்தா போதும், நீங்க புட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம், பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடியதாங்க. உங்களுக்கு எந்த அளவு மாவு வேணுமோ அந்த மாவை நீங்க ஒரு பாக்ஸ்ல கொட்டிக்கலாம். இது கூடவே அதே அளவு தண்ணி நீங்க ஊத்தினா மட்டும் போதும், வேற எதுவும் நீங்க போட வேண்டாம். தண்ணி ஊத்தி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 5 minutes ஊறி வந்துட்டோம். ஊறி வந்த உடனே உங்களுக்கு புட்டு ரெடி ஆயிடும். இந்த புட்டு கூடவே நீங்க மேல தேங்காய் துருவி போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்படியே கொடுத்தா பிடிக்காது. புட்டு புட்டு ஷேப்ல இருக்கு எதிர்பார்ப்பாங்க. அது ஊறி வர டைமுக்குள்ள நானு முட்டை டெய்லியுமே மார்னிங் சாப்பிடுவாங்க, அது டிஃபால்ட்டா வேக வச்சிருவேன். அது நான் வேக வைக்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். புட்டுக்கு சொன்னேன் தெரியுங்களா, கண்டிப்பா ஒரு ஷேப் வேணும்னு சொல்லிட்டு புட்டு மேக்கர் வச்சு புட்டு நானும் ஆவி காட்டி எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம். ஆவி காட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தா ஆவி காட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாவே இருக்கும். இது கூடவே நாங்க பழம் வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு மாம்பழம் இருந்ததால மாம்பழம் கொடுத்துட்டேன். பாசி பருப்பு நைட்டே ஊற வச்சிருந்தேன், அதையும் வேக வச்சு வச்சிருக்கேன். கூடவே சக்கரை வச்சிருக்கேன், முட்டையும் வச்சாச்சு. அப்பாவுக்கும் பொண்ணு கொடுத்த பிறகு அவங்க சாப்பிட்டு கிளாஸ்க்கு வெளியில கிளம்பிட்டாங்க. இன்பிட்வீன் வீட்டுல ஸ்வீட் பொட்டோட இருந்துச்சு, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வேக வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். வேக வச்சு வச்சா போக வர சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க சீக்கிரம். அதை ரெடி பண்ணி வச்சேன். அதற்கிடையில ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு நம்மளுக்கு சிக்கனா வந்துடுச்சு. வீட்டுல இருந்தா பறக்கிறது ஓடுறது எல்லாமே வீட்டுல கண்டிப்பா இருக்கும், சொல்லவே தேவையில்ல. வாங்கியிருந்தாங்க சிக்கன். கூடவே அவங்க வாங்கினது விங்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்போட போட்டான்னு சொல்லிட்டு பாப்பாவும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அதனால விங்ஸும் சிக்கனும் வாங்கியிருந்தாங்க. அதை வாஷ் பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதை ஜஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்ல கலரி நான் ஃப்ரீசர்ல போட்டு தேவையான மட்டும் இன்னைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு கிரேவி மட்டும் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பேன் வச்சு நம்ம எப்பயும் செய்யற மாதிரி எண்ணெய் ஊத்தி மசாலா போட்டிருக்கேன். கூட வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு, இஞ்சி பூண்டு விழுது வதக்கி விட்டு, கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. நான் கிரேவின்றதால கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமா போட்டிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் போட்டு கூடவே நான் மசாலா அரைச்சி ஊத்திருக்கேன். மசாலா ஸ்பெசிஃபிக்கா அதுவும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். மிக்ஸி ஜார்ல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கூடவே இது கூடவே தேங்காய் வறுத்தது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருப்பேன். அவ்வளவுதான். போட்டு நல்லா நெழுக அரைச்சு வந்துட்டேன். அதை ஊத்திட்டேன். இது நல்லா கிளறி விட்டு உப்பு பதம் பார்த்து மூடி வச்சிருங்க. ஒரு 5 to 7 minutes நல்லா வெந்து வந்துடும். நல்ல ஒரு கிரேவி பாத்துல இருக்கும் உங்களுக்கு. நீங்க சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம், தொட்டும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாவே இருக்கும். ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வெந்து வரதாலும் ரசம் டிஃபால்ட்டா கண்டிப்பா இருக்கணும் சாட்டர்டே சண்டேல. அதை ரெடி பண்ணிட்டேன். ரசத்தை கூட்டி வச்சேன், கொதிக்க ஆரம்பிக்காது. நான் கொதிக்கும் போதுதான் கொத்தமல்லியும் பூண்டையும் தட்டி போடுவேன். போட்டு நல்லா இறக்கிட்டேன். இங்க பாருங்க, சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில வேக வச்சு வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்க நான் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் வெளியில போயிட்டு வந்தாங்க. அப்பாவும் பொண்ணு வெளியில போயிட்டு வரும்போது சமோசா வாங்கி வந்துட்டாங்க. சோ அந்த சக்கரவள்ளி கிழங்கு கூடவே சமோசா வச்சு டீயா வச்சு கொடுத்தாச்சு. ஊர்ல இருந்து கொண்டு வந்த எல்லா பொருளையும் அன்பேக் பண்ணி எடுத்துட்டே இருந்தேன். டெய்லி கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நான் எடுத்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸுங்க, அதுல இந்த பட்டுப்பாடம் உங்களுக்கு காமிக்கலாம்னு எடுத்தேன். இந்த பட்டுப்பாடம் நான் பாப்பாக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனதுதான். பட்டுப்பாடம் ஜெனரலாவே நான் ரெடிமேடா நிறைய வாங்கியிருக்கேன். பட் அந்த அளவு நல்லா ஒர்த்தா இருக்காது, அந்த அளவு நம்ம பாக்குறதுக்கு அழகாவும் இருக்காது. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிளாத் எடுத்தது சென்னை சில்க்ல தான் எடுத்தேன். இது விளைச்சல் இருக்கு சென்னை சில்க்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளாத்து. ஓகேவா இருக்கு. 1800 rupees ஆகுது. இந்த கலரு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை எடுத்துட்டேன். ரோஸ் கலரும் ஒரு மாதிரி கிரீனா இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவும் அழகா இருந்துச்சு. அவளுக்கு கொஞ்சம் ஆப்டா இருக்க மாதிரி இருக்கும். பாவாடை பெருசுதான் இது. இதை நீங்க கொஞ்சம் டக் பண்ணி போடுற மாதிரிதான் இருக்கும். அவளுக்கு வளர வளர போடலாம்.
பிளவுஸ் பாத்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர்ல பிளைனாவே இருந்துச்சு. இது இந்த வளையல் பாத்தீங்கன்னா இந்த பாவாடைக்கு செஞ்சது மாதிரியே இருந்துச்சு. இது ஆனா நானு சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். கீழ்கட்டையில டு குரோம்பேட்டா ரோட்ல இருக்கு தெரியுங்களா, அந்த சரவணா ஸ்டோர்ல வாங்கினது. இந்த வளையல் இந்த ட்ரெஸ்ஸுக்கே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்த்தோன்னே பிடிச்சது வாங்கிட்டேன். 123 rupees தான் பாப்பாகுது. அடுத்து நான் பண்ண பர்ச்சேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். கடையை நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன் நிறைய வீடியோஸ். கொஞ்சம் ரீசனபிளா இருக்கிற மாதிரி இருக்கும் பிரைஸ் எல்லாமே. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். பட் நானு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த ஷாப் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனது. நான் என்னெல்லாம் பார்த்தனும் அதெல்லாம் நான் நோட் பண்ணாம போயிட்டேன். சிலதெல்லாம் மட்டும் நோட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க போனா அவர் சொன்னது நீங்க கோட் நம்பர் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே. இந்த முத்துவளையல் பாத்தீங்கன்னா காட்டன் சாரீக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிளைன் சில்க் சாரீஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பிரைஸ் கண்டிப்பா ரீசனபிளா இருந்துச்சு. ஏன்னா இது முன்னாடி நான் கடையில பார்த்திருக்கேன் என்னோட விலைய. இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ராணி மாலைன்னு சொல்லுவாங்க. இது காட்டன் சாரிக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேல செயின் கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப லாங்கா தான் இருக்கும். எனக்கு லாங் செயின் தான் நெக்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. லாங் செயின் தான் பிடிக்கும். அதான் லாங் செயினா தேடி வாங்குறது. இதுவும் அத மாதிரிதான் நல்லா பெருசா இருந்துச்சு. இது பாப்பாவும் யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இது கம்பல் செட்டோட இருந்துச்சு. ஈவினிங்ல ஃபங்க்ஷன் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஸ்டோன் வச்சது. இதுலயும் மேல செயின் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் நான் பார்த்திருக்கோம். இது என்னோட ஃபேவரட் செயின் சொல்லலாம். கேரளா மாடல். இது எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும் ஆசை. பட் இன்னைக்கு பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன் முதல்ல. இது குர்த்திஸ்க்கு நல்லா இருக்கும், சுடிதார்ஸ் நல்லா இருக்கும், நீங்க போற சாரீஸ்க்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப அழகான செயின். அது ரொம்ப நாளா ஆசை எனக்கு கேரளா செயின் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அந்த முத்து வளையலும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளானதான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். பிரைஸும் எனக்கு தெரிஞ்ச ரீசனபிளா தான் இருந்துச்சு. பேர் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ஷாப்போட பேரை மென்ஷன் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பல் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகு, சாரி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சொல்லத்தான் கரெக்டா இருக்கும். நான் ரொம்ப வருஷமா கம்பல் வாங்குறதே இல்லை. சின்ன சின்ன கம்பல் நிறைய நான் வாங்குவேன். இப்ப வாங்குறது விட்டுட்டேன். இப்பதான் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பிலோ 150 rupeesக்குள்ளதான் உங்களுக்கு. அவ்வளவு ரீசனபிளா இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்டெட் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த கம்பல் எனக்கு வாங்கினது. இந்த ஜிமிக்கி பாப்பா போடலான்னு வாங்கியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாவும் இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துச்சு சொல்ல போனா உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ரிங் மாடல் இருக்கும். நான் ரிங் மாடல் தான் நிறைய தேடி வாங்கினது அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் போட்டு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என் பாப்பா திருவடியெல்லாம் தொலைச்சிட்டு வர கேஸ். அதனால இந்த மாதிரி வாங்கினேன். ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. எல்லாமே பிலோ 150 தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிள் ஸ்டோன் வச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொங்கட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்க பாப்பா கேட்டா அவளுக்காக வாங்கினதுதான் இது. மோஸ்ட்லி எல்லா கம்பலும் எனக்கு அவளுக்குன்னு வாங்கினேன். ஆனா இது என்ன ஒண்ணு கூட எனக்கு இன்னும் கொடுக்கல. அவ எல்லாமே தனியா எடுத்து பாக்ஸ போட்டு வச்சுட்டா. வந்தோடனே பாக்ஸையும் அவங்க அப்பாட்ட கேட்டு ஆர்டர் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. இதுவும் வித்தியாசமான மாடலா இருந்துச்சுன்னு எடுத்தேன். லிங்க் டைப் தான் இது உங்களுக்கு. இந்த மாதிரி ஓபன் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால இது எடுத்தேன். ஸ்டோன் வச்சிருக்கோம். ஆர்டின் மேல வச்சு கீழே ஸ்டோன் மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 7 கல் கம்பல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதே மாதிரி. ஆனா ஒவ்வொரு கல்லுலயும் சின்ன சின்ன கல் வச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. சிம்பிளா இருந்துச்சு பாக்குறதுக்கு. லைட் வெயிட். அது மாதிரி இந்த ஒரு கம்பல் எடுத்தது வெள்ளைக்கல் வச்சுதான். எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெட் தான் நான் எடுத்திருப்பேன். சின்ன ஸ்டெட் தான் ரொம்ப பிடிக்கும். பாப்பா ஸ்கூல் போறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எடுத்தது. இதுவும் ரிங் மாடல் தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கம்பல் கூட உங்களுக்கு பாக்குறதுக்கு சிம்பிளா சின்னதா இருந்துச்சு. இங்க பாருங்க. அடுத்தது இந்த மாதிரி வெள்ளை கம்பல். இந்த ஷேப் இருந்து அதை எடுத்தது. இதுவும் சின்ன ஸ்டெட் தான் உங்களுக்கு. இந்த செட் எல்லாமே உங்களுக்கு சுடிதார்ஸுக்கும் குர்த்திஸுக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் போட்டா. வெள்ளை கல் வச்ச ஜிமிக்கி. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட். பிளாக் மெட்டல். இது பாப்பா கட்டது. இவ்வளவுதாங்க. அடுத்த சிம்பிளான ஸ்டெட். ரொம்ப அழகா இருந்துச்சு. விலையும் ரீசனபிளா தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்ரஸோட நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க.